குடிச்சு ரோட்ல நடக்கிறதுல ட்ரான்ஸ்பர் ஆயிடுச்சு. ஒரு வாரமா இங்க தான் இடிச்சு இல்ல பொறுக்குடா, நல்லா பொறுக்கு. இந்த பொண்ணு போட்டோ உங்ககிட்ட எப்படி வந்துச்சு? சீலா என் தங்கச்சிடா. உன் தங்கச்சியா? இவனுடைய ஃபேன்டா. தெரியுமே. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒன்ன பத்தா பேசிட்டு இருக்கா. இப்ப எங்க இருக்கா? சர்ச்சுக்கு போயிருக்கா. மெட்ராஸ் பண்ணதுல இருந்து வந்து பார்க்கணும் சொல்லிட்டு இருக்கா. நாளைக்கே வர சொல்லு. ஆமாடா, நீ வேண்டாம். ஜீசஸ், இதான் உங்க வைஃபா? ஆமா, ஏன் அப்படி கேக்குற? ஆகாயத்துல இருந்து இறங்கி வர தேவதமா இருக்காங்க. பாலா உங்களுக்கு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் சொல்லலன்னா நானே சொல்லிடுறேன். என் பேர் ஷீலா, பாலாவோட ஃபேன். நமஸ்காரம். யூ லுக் ஃபைன். ஆமா, இவ்வளவு நகை போட்டிருக்கீங்களே, கொலுல வச்சு பொம்மை மாதிரி. உங்களுக்கு கஷ்டமா இல்ல? என்ன அப்படி முடிக்கிற? இன்னும் இருக்கு, ஏதாவது பேசுறேன். என்ன அதுக்குள்ள ஒரு அவசியம்? போய் ஷீலாவுக்கு காமிட்டு போவா. ஃபைன். பாலா, நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன். இதுக்குன்னு கேளுங்களேன். இருக்கு. நீங்க டென்னிஸ்ல மட்டும் சாம்பியன் இல்ல, வைஃபை தேர்ந்தெடுக்கிறது சாம்பியன். ஷீலா, என் ஒய்ஃப் கொஞ்சம் பழங்காலத்து பொண்ணு, அதான் பேச பயப்படுறா. அதுக்கு என்ன, எல்லாம் சேர்த்து வச்சு நான் பேசுறேன். பல பல பாருங்க பாருங்க. ஐயோ, ரொம்ப அழகா இருக்காங்க. சரிவா சொல்லிட்டேனா? பாலு, உங்க செடி பார்த்தா எனக்கு ஒரே பொறாமையா இருக்கு. இங்க பாருங்க. பானு, நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத. இவ எப்பவுமே அப்படித்தான். நான் எல்லாரும் ஒண்ணு அப்படி கிஸ் பண்ண மாட்டேன். காசு எடுத்துக்கிட்டுமா ஆளு போயிடும். நீங்க உட்காருங்க. நீங்க மாட்டீங்களா? எங்க ஒரு சத்தம்? ஏய் ஷீலா, என்ன பார்த்தா? அவனை பார்த்தா சத்தம் எங்க இருந்து வருது? சின்னமா இது வயிறு புள்ளிய மாத்திட்டு ஒண்ணு தெரியாதமா நிக்கிறீங்களே. 13 மாசமா? அதான் வயிற்றுக்குள்ளே கத்துது. என்னது? 13 மாசம். இதுதான் எழுது குழந்தை. அவங்களுக்கு கிஸ் பண்ற சாக்குல வச்சுட்டேன். பாருங்க, நான் இந்த மாதிரிதான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க தப்பா நினைச்சு கூடாது. ஞாபகார்த்தமா வச்சிருக்கீங்க. ஆமா, நான் அடிக்கடி இங்க வரணுமே. உங்களுக்கு செஸ் தெரியுமா? கேரட், காட், ஒண்ணுமே தெரியாதா? ஷீலா, நீ அடிக்கடி இந்த வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதானே? இனிமே நம்ம வீட்டு டென்னிஸ் கோர்ட்ல டென்னிஸ் ஆடி இல்லாமே. என்ன வேணும்? நான் வச்சுமா? நாளைக்கு வரும்போது நீ நான் பேசுவேன். கூச்சு கூடாது நீங்க. வரும் பாலு, வரும் பாலா. அப்பா, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. உனக்கு கொஞ்சமாவது மரியாதை தெரியுதா? முதல்ல நம்ம வீடு தேடி வந்த வீட்டை மரியாதைக்கு ஒரு வார்த்தை பேச வேண்டாம். இப்படி ஒவ்வொரு மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா எப்படி? அவன் படிச்சவ தமாஷா ஏதாவது பேசிட்டு இருப்பா, இல்ல விளையாட்டு ஏதாவது பண்ணிட்டே இருப்பா. ஆறாவது உனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்க, அந்த கிட்ட மரியாதைக்கு பாமா உட்காருங்க, காமிச்சா அப்படிங்களா? ஒரு வார்த்தை கேட்டா என்ன ஊத்து ஊத்து போடுவா? இதெல்லாம் இவ்வளவு ஒரு மனுஷன் சொல்லி கொடுத்துட்டே இருப்பான். என்ன பார்க்க வரவங்க கிட்ட மரியாதை குறைவா நடந்துகிட்டா என்ன, என்கிட்ட நடந்துகிட்டா என்ன? எதை காட்டாலும் உடனே ஒரு விம்மல், ஒரு விசிம்பல், ஒரு அழுக. இன்னைக்கு சனிக்கிழமையா? அதான் நீ பேசல. ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீ மௌன விரதம் இருப்பேங்கிறத நான் மறந்துட்டேன்மா. சோ சாரி. ரொம்ப திட்டேனா? என்ன மன்னிச்சுக்க. பானு, அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்தியா? அவ கழுத்துல சிலுவையை பார்க்கல? தண்ணியை தெளிச்சு டம்ளர் எடு. நான் பாலா விட்டு போயிட்டு தெரியுமா? அவ்வளவுதானே? இன்னும் வாட்டிகன் சிட்டிக்கே போய் போப் ஆண்டவரை சந்திச்சு அந்த மாதிரி சந்தோஷப்படுறேன். நானும் பாக்குறேன், நீ மெட்ராஸ்க்கு வந்ததுல இருந்து எப்ப பார்த்தாலும் பாலா பாலா அவன் பேச்சாத இருக்கு. என்ன சமாதானம்? நீயே பொம்பளை மாதிரி பொறாமப்படுற. ஆமா, உனக்கு பிடிச்சவங்களா இருந்தா அவங்களை பத்தி நினைக்க மாட்டியா? பேச மாட்டியா? பிடிச்சவங்க என்ன?
உன் சாதாரண முகத்தை விட இந்த சோப் போட்ட முகம் ரொம்ப நல்லா இருக்கு. இப்படியே வெளியில போய என்ன இன்னைக்கு தரையில கொடுக்க? எப்படி நீங்க வரியா இல்ல நாங்க வந்துட்டுமா? இங்கேயும் சனிக்கிழமையா? ஆமா, ஒண்ணு சனி இல்லைன்னா செவ்வாய், பௌர்ணமி அமாவாசை, அஷ்டமி நவமி, ஆடி கிருத்திகை, பங்குனி உத்திரம், மூணு வருதம், சாப்பாட்டு வருதம், குளிப்பாட்டு வருதம், எதுக்கு எடுத்தாலும் விரதம் விரதம் விரதம். சன்னியாசியா போக வேண்டிய என்னவா எல்லாத்துக்கும் நீங்க முழுக்க முழுக்க கோச்சுக்கிட்டா எப்படி? எனக்குன்னு சில நீதிகள் வச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலன்னு எல்லாத்தையும் விட்டுடுறேன். ஆமா, தமிழ் கணக்குப்படிதானே காலையில 6 மணிக்கு மறுநாள் வருது. உங்க இங்கிலீஷ் கணக்கை வச்சுக்கிறேன். சனிக்கிழமை போயாச்சு, அதான் வந்துட்டேன். ஷீலா எவ்வளவு அழகா இருக்கா பாத்தீங்களா? என்ன அழகு, பூவும் இல்லாம பொட்டும் இல்லாம. தலையில அவ்வளவு சிக்கு இருக்குமா? இதுவே ஷீலாவா இருந்தா ஆண் கத்திருக்க மாட்டா, ஜீசஸ் அப்படின்னு கத்திருப்பா. அது அவங்க கடவுள் பேரு. ஐயோ, மணி 4 ஆயிடுச்சு, சட்டுன்னு பின்னு விடுங்க. ஏன்? அந்த ஜீசஸ் ஷீலா வந்துடுவா அவரோட டென்னிஸ் ஆடுறதுக்கு. வரட்டுமே. நேற்றுதான் என் நீளமான ஜெடிய பத்தி புகழ்ந்து பேசினா. நான் சவரி வச்சு பின்னிக்கிறது அவளுக்கு தெரிய வேண்டாம். நல்லா இருக்கு. அவ பந்த விளையாடி இருக்கா, நீ பந்த பொறுக்கி போட்டு இருக்க. உனக்கு என்ன பொசிஷன்? நீ பாலாவோட ஒய்ஃப், புரியுதா? லட்சணமா தான் இருக்கா. அதுக்கு பாரு இப்படி ஆடிண்டு ஆடிண்டு. கர்மம் கர்மம். உன் ஆம்பளையான துட்டு பேசுற, கை கொடுக்குற, அதை பார்த்து ரசிச்சுட்டு இருக்க. அசடு. ஆமா, அவன் பேரு என்ன? ஷீலா. ஜாதி பிரியாத பேரா இருக்கு. எத்திர புட்டக்கானா? ஆமா, அவ கிறிஸ்டியனா? ஆமா. பாலா ஹிந்து, ஷீலா கிறிஸ்டியன். மதமே மோத போறதுன்னு நினைக்கிறேன். பாத்தியா, இதெல்லாம் நல்லா இருக்கா? சிரிக்கிற இல்ல. பெண்கள் பாண்டி விளையாடி பார்த்திருக்கேன், பல்லாங்குழி விளையாடி பார்த்திருக்கேன். நீங்க இப்படி மட்டை எடுத்துட்டு விளையாடுறீங்களே. ஜீசஸ் பாலா விடவா? காலையில நீங்க எத்தனை மணிக்கு எழுந்திருக்கிறீங்க? ஏன் இப்படி எல்லாம் அலங்காரம் செஞ்சுக்க குறைஞ்சது 4-5 மணி நேரம் ஆகுமா? 6 மணி நேரம் தான். ஏன் இதெல்லாம் உனக்கு பிடிக்கலையா? எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆனா ஒண்ணு மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். என்னது சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களா? ஜீசஸ் உன்னை பார்த்தா, அவரை பார்த்து நீங்க பாலா பாலான்னு பேர் சொல்லி கூப்பிடுறதா எனக்கு பிடிக்கல. போயிட்டு போட்டுறேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இன்னைக்கு என் பிறந்த நாள். அப்படியா? பிரமாதமா கொண்டாடியா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா? உங்க கோயில்ல பிரசாதம் ஒண்ணு கிடையாதா? என்னது? கேக் சாப்பிடு. இதான் இந்த கோயில் பிரசாதம். எப்படி இருக்கும்? நல்லா டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டாரு. இதுல மாம்சம் ஒண்ணு இருக்காது. ஜீசஸ் மசாலா இருக்குமா? நானா பூண்டு நிச்சயமா இருக்காது. சாப்பிட்டாரு.
எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்கு. இதுல முட்டை மட்டும்தான் கலந்துருக்கு. எப்படி? குடிக்கவே மாட்டீங்களா? தள்ளி நில்லு. நீங்க தள்ளி நிக்க கூடாதா? ஆமா, நான் காஃபி சாப்பிட்டு டம்ளர தண்ணி தெளிச்சு எடுத்து வைக்கிறீங்க. இப்ப நான் கொடுத்த கேக்க உங்க மருமகள் சாப்பிட்டு இருக்காங்க. இப்ப அவங்களையும் தண்ணி தெளிச்சுதான் உள்ள சேர்த்துப்பீங்களா? இன்னும் சத்தம் உங்க மருமகளை கவனிங்க. இந்த வீட்டுக்கு நண்பர்கள் நடக்க முடியல. விஷயம் நீச்சல் கூட வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறமாவும் பார்த்துட்டு சும்மாவே இருக்கிறதா? என்ன நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ மேல மேல இட்லியை போட்டுட்டே இருக்க. உங்க வாயை அடைக்கிறதுக்கு தான். சரி லேடி அம்மா, பார்த்த வயிறே பத்திண்டு எறிகிறத நோக்கி எப்படி இருக்கணும்? மார்னிங் ஷோ சிவகவி பார்த்துட்டு சிவனேயும் வந்துட்டு இருந்தேன். தலையில துண்டை போட்டுட்டு காட்சி அவன் ஈர உடம்போட நிக்கிறா. அவ செத்த திரும்பிக்கோ சேர்த்து இப்படி கட்டி பிடிச்சி கலகல ஒரு சிரிப்பு, இப்படி ஒரு 4-5 குத்தல் முதுகல. இதெல்லாம் தேவையா எனக்கு? பெண்களா எங்க இருக்கு? கண்ணு கூசத்து என்ன பண்றது? உப்பு விசுவாசம் உங்ககிட்ட சொல்லணுமே. சகிச்சுண்டு பார்த்திருந்தேன். நோக்கு இப்ப புரியாது. மாதவி டான்ஸ் ஆடினா இவன் டென்னிஸ் ஆடுறா. உன் பொசிஷனை பத்தி நீ லேட்டா தான் புரிஞ்சுக்க போற. என்னைக்காவது ஒரு நாள் நான் சொன்னது உண்மைன்னு தெரிஞ்சு 6வது வாயில நீயே சர்க்கரை போட போற. நல்ல அக்கா ஜீனி. இப்பவே சர்க்கரையா? மிளகாப்பொடி உங்க கண்ணிலேயே போடணும், பதிலா இலையில போடுறோம். என்னப்பா போட்டோ ரெடியா? ஒரு செட் ரெடியா இருக்குமா? அடுத்த செட் ரெடியா இருக்கான்னு பாக்குறேன். நீங்களா? என்ன இப்படி? ஆமா, இந்த டிராம் ரூம்லயே தான் நம்ம வீடு. ஆமா, பாலா எப்படி இருக்கா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, உன்னை பார்த்தா பாலாவை பார்த்தா மாதிரி ரொம்ப அந்யோன்யமா இருந்து லவ்வாலே இருந்தா எப்படி? புரட்சிகரமா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லையா? வேற என்ன பண்ணலாம்? நீங்க தான் ஒரு யோசனை சொல்லுங்களேன். அப்படி கேள. லைஃப்ல ஒவ்வொருத்தருக்கும் அட்வென்ச்சர் வரும். இப்ப உங்க 2 பேருக்கும் குறுக்க என்ன நிக்கிறது? மரம். மனசு 2 ஒத்து போயிடுச்சுன்னா மரம் என்ன மரம்? மண்ணாங்கட்டி. நீ ஜீசஸ் மேல வாரத்தை போடும், அவன் முருகன் மேல வாரத்தை போடட்டும். விஷயம் முடிஞ்சது. ஆமா, விஷயம் முடிஞ்சது. நம்பா பொட்ட கிடக்கார பியூ சின்னப்பா படம் தான் ஒண்ணு போட்டு போய் சாயந்தரமா வந்து வாங்கிக்கிறேன். சாரசம் வசீகர கண்கள் சீர்தரும் முகம் சந்திர பிம்பம். பாட்டு வேறையா? இருக்கட்டும். ஏப்பா, இத போறாரு ஐயர். அவர் வீடு தெரியுமா? ஓ, தெரியுமா? யாரு? ஏமா, மிஸ்டர் வின்சென்ட் வீடு தானே? ஆமா, அவன் தான். நீ யாரு? அவர் வீட்டு வேலைக்காரியா? பல்ல வளர்ப்பேன். யாரு நீ? சட்னி அடிச்சா வேலைக்காரியா? நான் ஒரு ஆட்டுக்காரி. வைஃப். வைஃபா? அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏண்டி, உடம்பு எப்படி இருக்கு? தோசக்கரம் கேட்டு வந்து எடுத்துக்கிட்டு வளர்த்து. அவர் கிறிஸ்டின் இல்லையா? கிறிஸ்டினா? அட சீப்பா, செங்கல் ஐயங்க. என்னடி வின்சனுங்கிற பேரை நம்பி நான் நல்லா ஏமாந்துட்டேன். ஏமாந்து போனியா? ஏன் ஏன் ஏன்? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கையில சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. அடி, எனக்கு கை கால விடவன நடுங்கிறது. ஏண்டிமா ஏண்டிமா, நீ இன்னும் இடம் மாதிரி வந்து பேசலையே. உங்க வீட்டுக்காரர் பேர் என்ன? வின்ஸ்டன். இது இதென்ன? அது அதென்ன? அது வரைக்கும் தான் சொல்ல முடியும். ஆத்துக்காரர் பேரு வின்ஸ்டன் ஆரம்பம் தானே? நீ என்னடி சொல்ற? அவர் என்ன லவ் பண்ணாரு. லவ் பண்ணாரா? ஏண்டி, இவ்வளவு லட்சணமா இருந்துட்டு அந்த மூஞ்சியை பார்த்து லவ் பண்ணியா? பாவமா இருந்துச்சு. பாவம் அந்த லவ் பண்ணிடுறதா? மூஞ்சில குத்துவேன். இதுக்கெல்லாம் என்ன யோஜா? அவர் வாங்கி கொடுத்த பிரசன்ட் வேணா பாருங்க. புடவை. இதை யார் வேணா யாருக்கு வேணா வாங்கி கொடுக்கலாம். இது அவர் தான் வாங்கி கொடுத்தாங்கிறதுக்கு என்ன ருஜு? பாமளமா கொக்க. அவர் வந்த உடனே கோட் பாக்கெட் செக் பண்ணி பாருங்க. அது என்ன இருக்கு? செக் பண்ணி பாருங்க, புரியும். செக் பண்றேன். பரட்டும். கட்டுப்படி வச்சுருக்கிறவரை பார்த்து கிறிஸ்தவாணி எப்படி ஏமாந்த புல்லா போட்டு மறைச்சிட்டாரு. நாமத்தை கூட பாக்கலையா நீ? நான் பார்க்கும்போது இல்லையே. பேசுற பாஷையில இருந்து கூட பிராமணன் புரிஞ்சுக்கல. இங்கிலீஷ்லயே பேசிட்டாரு. கண்ணே மூக்க இங்கிலீஷ்லயே. ஆமா, கோர்ட்ல அப்ரூவரா மாறின குத்தவாளி
ஏண்டிமா தப்பு தண்டா ஒண்ணு நடந்துள்ளியே என்னடி யோசனை பண்ற இல்ல அப்பா அது போதும் நேக்கு அந்த ஆளு மட்டும் என் கை கடுக்கட்டும் வெட்டு போடுறேன் நான் எதுக்கு இருக்கிறேன் அதுக்கு தானா நீ போ சத்தையடி இனிமே பேரை நம்பி கண்ட வாழை பார்த்து கிறிஸ்தவான்னு ஏமாந்துடாத பைபிள்ல இருந்து 4-5 பாத்திரம் சொல்ல கேளு அப்புறம் லவ் பண்ணு இப்ப போ சொப்பனவானில் மகிழ்ந்து சுப்பிரமணிய சாமி உன்னை மறந்து நில்லுங்க வாங்க எப்படி அற்புதனை தரநவி வசந்தருது மனமோகனமே வடல்த வளரிடு வானம் கமல் தென்றல் வசந்தருது மனமோகனமே இவ போட்ட உங்க கோட் பாக்கெட்ல எப்படி வந்தது சுப்பிரமணிய சுவாமி உன்னை மறந்த என்ன பார்த்து கேட்ட கேள்விக்கு பதில் இவளோட உங்களுக்கு எத்தனை நாளா தொடர்பு இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணேனாமே உண்டா இல்லையா சொல்லுங்க பத்தினியே உன்போல் இத்தரை மீதினில் உற்றவர் யார் புகழ்வா தர்ம பத்தினியே என்ன பானு என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஆபீஸ் போன் பண்ணி நான் அவசரமா வர சொன்னேன் சினிமாக்கு போலான்னு தான் சினிமாவுக்கா அப்ப நிச்சயம் இன்னைக்கு மழை வரத்தான் போகுது உடைய பிடிச்சிட்டு போலாம் அம்மா வீட்டுல இல்லையா எங்க போயிருக்காங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அம்மாடி பானு உனக்குன்னு நான் இன்னைக்கு மல்லிகை வாங்கிட்டு வந்திருக்கிறேன் இது என் கையோட உன் தலையில வச்சு விடப்பறேன் ஏற்கனவே தலையில ஒரு கூட பூ இருக்கு இது வேறையா இதுவும் கூட இருக்கட்டுமே எங்க நம்ம பக்கம் திரும்ப கூடாதுன்னு சொல்லிருக்கேன் இல்லையா ஐயா பத்தியா பத்தியா பாரா போன் பண்ண முடியாதுன்னு சொன்னியே போன் பண்ணிட்டு பத்தியா அங்க பாரு மூஞ்சி பாரு பாவமா இல்ல அவங்களுங்க அசுர வேண்டியாலும் பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்கும் ஆனா பாலா பரவாயில்ல அப்படியும் அசிங்கமா இல்ல ஜீசஸ் பாலாவுக்கு மேல அவ்வளவு ஆசை தெரியுமா என் தொழில் பட்டியெல்லாம் மறைக்கிறப்பா பாலா நீங்க ரொம்ப ஓவர் ஐயோ அத்தை வந்துட்டாங்க நல்லா இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கு குத்துக்கல்லு மாதிரி வளர்ந்துட்டு குழந்தை ஆட்டமா என்ன விளையாட்டு இது என்ன ஆட்டு நீங்க ஏன் சீரியஸ் எடுத்துட்டு பேசுறாங்க ஒரு வயசு வந்துட்டா அண்ணன் தங்கையா இருந்தா கூட நாங்க தொட்டு பேச மாட்டோம் அது எங்க பழக்கம் என்னம்மா அது இவ கூட உங்களுக்கு தெரியாதா இத போய் நம்ம பேச பண்ணிக்கிட்டு நீ சும்மா இரு சின்ன பசங்க அப்பா அம்மா விளையாட்டு விளையாடினா ஏதோ அறியாம செய்யறாங்கன்னு அலட்சியப்படுத்திடலாம் வளர்ந்தவங்க அப்படி விளையாடினா அது புண்ணியாத்தனம் இல்ல போக்கிருத்தனம் சூடு சொன்ன உள்ளவங்களுக்கு சொன்னா உரைக்கும் அம்மா நீங்க பேசாம இருங்க திட்டட்டும் அவங்க நல்லா திட்டட்டும் இப்படி எல்லாம் திட்டினா நான் இங்க வர மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்பா வருவேன் இவங்க கிட்ட திட்டு வாங்கறதுக்கு நான் வருவேன் திட்டி முடிச்சாச்சா ஏன் வேற வார்த்தை கிடைக்கலையா நான் போலாமா இருக்கட்டும் இருக்கட்டும் இவங்களுக்கும் ஒண்ணு வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு இவங்களையும் ஃபூல் பண்றேன் நல்ல கிருத்திகா பார்த்து பிடிங்க இதெல்லாம் பானுகிட்ட கொடுத்துருங்க நான் போயிட்டுறேன் பாலா உடனே மட்டும் வீட்டுக்கு போய் கொடுத்து அனுப்புறேன் அது என்னது குத்துக்கல்லு அப்படின்னா